அனைவருக்கும் வணக்கம். நாம் திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலத்தில் 58வது திருக்குறள் பார்க்கலாம். பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்டிர் பெருஞ்சிறப்பு, இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பெண்டிர்னா என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெண்கள் என்றால் படைப்பு. ஒரு விஷயத்தை படைக்கிறதுனால தான் அதை ஆறுக்கெல்லாம் பெண்டிர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு உயிரையே உருவாக்கக்கூடியவள் பெண். ஸோ படைப்பு, ஒரு உயிரை படைக்கிறான் இல்லையா? அப்போ நதிகள் எல்லாம் இந்த உணவு உற்பத்திக்கு செடி கொடி மரம் தானியங்கள் அனைத்துக்கும் அது உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பதால் நீரையும் நாம் பெண்ணுக்கு சமமாக சொல்கிறோம். அது மாதிரி ஒரு படைக்கக்கூடியவளான பெண், அதுதான் மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்ம நிலை, பிரம்ம நிலை, அதுவே ஆன்ம நிலை இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புன்னு சொல்கிறாங்க. பெற்றார் பெறின் அப்படின்னா, இங்கே பெற்றார் பெறின் அப்படின்னா என்ன? எதை பெற்றால் எதை பெறலாம்? அப்போ நம்ம இப்போ ஞான விளக்கத்தை பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? ஞான விளக்கம் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம், யார் அதை பெற்றால் பெறுவர் அப்படின்னா மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர்ங்கிறது படைப்பு. இந்த படைப்பான பெரும் சிறப்பு என்னது? புத்தேளிர் வாழும் உலகு. புத்தேளிர் வாழும் உலகுன்னா என்னது? புத்தேளிர் அப்படின்னா அந்த 7 உலகங்கள், இந்திரலோகம், அந்த லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு உலகம். அந்த உலகத்தில் வாழ்ந்தால் எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அதே மாதிரி சந்தோஷம் எதை பெற்றால் இந்த புத்தேளிர் உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை பெறலாம் அப்படின்னா, அந்த படைப்பான அந்த பிரம்ம நிலையை பெற்றால் அடைந்தால் நாம் பேரின்பம் பெறலாம். மனம் தன்னுடைய நிலை வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? வெளியிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மனதை உள்நோக்கி நாம் திருப்பணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம யார் அப்படிங்கிற உண்மை புரியும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், எந்த இடத்துல ஆன்மா இருக்குதுன்னு சொல்லப்படுதோ அந்த இடத்துல தான் எல்லாமே உணரப்படும். நல்லா நம்ம நோட் பண்ணோன்னா தெரியும். அதே மாதிரி அந்த மூளை செயல்பாட்டை இயக்குவதும் ஆன்மா தான். என்னுடைய பேச்சின் ஒலியை கேட்கக்கூடியதும் ஆன்மா தான். பேச வைக்கக்கூடியதும் ஆன்மா தான். இப்போ தொடு உணர்வில் என்னென்ன மாதிரி இது சூடான பதார்த்தம், குளிர்ந்த பதார்த்தமோ இல்லை நீரோ, இது சூடாக இருக்கும்போது அது நெருப்புனோ ஐடென்டிஃபை பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால் அந்த பேரறிவான ஆன்மா தான். அப்போ ஒரு பொருளை ருசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது புளிப்பாக, இனிப்பாக, கசப்பாக, துவர்ப்பாக, காரமாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேரறிவு தான். அந்த பேரறிவு இந்த உடலில் இருந்து நீங்கிடுச்சு, இந்த ஆன்மா நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் டெட் பாடி. ஆனால் இதுக்கு எதை வச்சாலும் தெரியாது. அப்போ வாசனை, இந்த வாசனையும் அப்படி தான், நுகர்தல். இது என்னென்ன மாதிரியான வாசனை? இது மல்லிகைப்பூ வாசனை, இது சந்தன வாசனை, இது செவ்வந்தி வாசனை, இது மறிக்கொழுந்து வாசனை, இது துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இந்த மூக்கு. ஆனால் மூக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அது நுகர்ச்சியை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த பேரறிவு வேணும் நம்மளுக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது, அதுவே தான் எல்லாத்தையும் உணரக்கூடிய பேரறிவாக இருக்கிறது. அப்போ அந்த உணர்வு அதுதான் சிற்றறிவாக மனமாக இயங்கி நான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்குது. அந்த மனம் தன்னுடைய உண்மையான அந்த நிலையை இழந்து, அதாவது நான் அதுதான் சொல்லிக்கும். அந்த நான் அப்படிங்கிற அந்த லிமிட்டட் ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த அறிவு தன்னை இழந்தால் அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு நமக்குள்ளே இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பெற்றால் பெரிய அந்த பேரறிவு ஆன்மாவை நாம் உணர்ந்து அதே ஸ்திதியில் இருந்தால் நம்ம என்னெல்லாம் பெறலாம்? எல்லா பேரின்பத்தையும் பெறலாம். ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், பேரானந்த நிலை, பிறவாமை, பேரன்பு, இதெல்லாம் பெறலாம். அனைத்து நலன்களையும் பெறலாம், வரமாக பெறலாம். அருள், அதுதான் அருள். நம்மளுக்கு கடவுள்கிட்ட கோயிலில் போய் என்ன கேட்கணும்னா அருள் கேட்கணும், நீயே எனக்கு வேணுங்கிற அருளை கேட்கணும். அப்புறம் அவரே வந்துட்டாருன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ராஜா கிட்டே போகிறாங்க. ஒரு ராஜா மாதம் என்ன பண்ணுறாரு, எல்லா பொருளையும் யாராருக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் கடப்பரத்தி வச்சுட்டு
யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரீ லைனில் வந்து வர்றவங்களாம் ஒன்றா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் இன்னொரு லைனில் வரான், அப்பயும் எடுக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் லைனில் வரான், இப்படியே வந்துகிட்டே இருக்கான். எல்லா பொருளும் வந்து தீரப்போகுது, அப்பயும் வந்து லைனில் வரான், எடுக்க மாட்டேங்கிறான். டே எல்லோரும் போயிட்டாங்கன்னா நீ ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எதுவுமே எடுக்கலை, உனக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு இந்த பொருளெல்லாம் தேவையில்லை ராஜா, இந்த பொருளுக்கு சொந்தக்காரரானா நீங்கள் தான் தேவைங்கிறான். இந்த ராஜாவே வந்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ராஜ்யமே சொந்தமாயிடும் இல்லையா? அதே மாதிரி எது படைத்ததோ இது அனைத்தும் அதுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த படைப்பானது ஆன்மாவையே நம்ம பற்றி கொண்டால் அனைத்திற்கும் நாம தான் சொந்தம். அப்போ அது வேறு நான் வேற இல்லை. அப்போ நானே இறைவன், நானே ஆன்மா அப்படிங்கிற அந்த உண்மை நம்மளுக்கு புலப்படும். அப்போது அந்த பெரும் சுவராக எழுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த 4 அகங்காரத்தில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த மனதை வச்சு நாம் ஒரு வேலி போட்டிருக்கிற வரைக்கும் எப்பொழுது இந்த வேலியை, இந்த அரணை, இந்த பெருஞ்சுவற்றை நம்ம அகற்றுறோமோ இதுதான் சுவர், நம்மளுக்கு தடுப்பு. அப்போ பறந்து விரிந்த உலகமான அனைத்தும் தெரியும். அப்போது நம்மளுக்கு இந்த ஆன்ம நிலை புரியும். எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலையை நாம் உணரலாம். பெற்றார் பெறின், இதை ஆன்ம நிலையில் ஒன்று இருந்தால் பெற்றால் அந்த பெறுவர். பெண்டீர் பெருஞ்சிறப்பு. பெண்டீர் பெருஞ்சிறப்புனா என்னது? படைப்பு முழுக்க புரியும் நம்மளுக்கு, அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் புரியும். பிறப்பு இறப்பற்ற அந்த பேரமைதி நம்மளுக்குள்ளே இருக்கும், பேரானந்த நிலை இருக்கும், விழிப்பு நிலை இருக்கும் நம்மளுக்குள்ளே. நம்ம விழிப்பு நிலையாக தான் இருக்கிறோம், அதை நம்ம உணரும் போது நம்மளுக்கு பேரானந்தமாக இருக்கும். அது பெரும் சிறப்புங்கிறது அதுதான். அந்த மனம் வந்து அகந்தை, ஆசை, பயம், பொறாமை, கோபம், வஞ்சனை, சூழ்ச்சி என்னென்னமோ இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கடந்த பரிசுத்த நிலையை வந்து அது அடையும். அதுதான் அது உண்மையான சிறப்பும் கூட. அப்போ தேவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்த லோகங்கள் மட்டும் கிடையாது, அது அமைதி நிறைந்த, அதற்கு ஈக்குவலான அந்த பேர் அமைதியும் பேரானந்தமும் கிடைக்கக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போவோம். அதுதான் புத்தேளீர் வாழும் உலகு அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மனமானது தன் ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்து தன்னைத்தானே அந்த நிலையில் வைத்துக்கொள்ள, அந்த ஆன்ம ஸ்திதியில் வைத்து கொண்டால் மனிதன் வந்து இந்த உலகத்தில் தெய்வீகமான ஆனந்த நிலையையும் அனுபவிப்பான். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்திதியும் கூட. அவர் ஸ்டேட் என்னது? அந்த ஆனந்த பெருநிலை தான். வெளியில் வந்து கிடைக்கிறதெல்லாம் சொர்க்கம் கிடையாது. இந்த உள்ளத்தில் மலரக்கூடிய இந்த ஒரு விரிவு உணர்வு, இந்த விழிப்புணர்வு, இதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ், இதெல்லாம் தான் சொர்க்கம். இப்போ ஒரு மலை கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான், குமார் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான், இளைஞன் இருக்கான். அவன் எப்போது பார்த்தாலும் மன அமைதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு சன்னியாசியை போய் சந்திக்கிறான். உண்மையான சன்னியாசி, சித்தர்னு வச்சுக்கலாமா. எப்படி வந்து இந்த சொர்க்கத்தை அடைகிறது, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். புத்தர் சிரிக்கிறாரு. ஒரு மண் கலையம் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துட்றாரு கையில். கடுத்து இதில் போய் தூய நீரை நிரப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்த ஆற்றுக்கு போகிறான். ஆனால் கலசத்தில் வந்து ஏற்கனவே என்ன இருக்குது, கல், மண் இதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறாரு அந்த சன்னியாசி. உலர்ந்த இலை, காஞ்ச இலையெல்லாம் அதில் கிடக்கும் அந்த மண் கலையத்தில். இப்போ அதோடு மூண்டுட்டு வர ஒரே தூசியாக இருக்குது. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, என்ன இவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்னு. இந்த கலசத்துலேயும் இதெல்லாம் இருந்தது, அதான் தூசியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதை அப்போ குடிப்பியா நீன்னு கேட்குறாரு. இல்லை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும், அந்த கலையத்தை முதல்ல கழுவி சுத்தம் பண்ணணுமா இல்லையா? நாம் வந்து சுத்தப்படுத்தினா தானே தூய்மையான நீரை வந்து அதுலேருந்து மொள்ள முடியும். அதை விட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய குப்பையோடைய மொண்டோன்னா அதுவும் சேர்ந்து குப்பையாக தானே இருக்குது. இப்போ அது பருகிறதுக்கு அருகதையற்றதாக ஆக்கிவிட்டது. அதனால் முதல்ல கலசத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த முருகன் வந்து புரிஞ்சுக்கிறான் உடனே. இந்த மனம், அப்போது இந்த மனதுக்குள்ளே நிறையா கீழ்நிலை குணங்கள் இருக்குது. ஆசை, பேராசை, கோபம், பொறாமை, அகந்தை எல்லாம் இருக்குது. சிற்றின்ப ஆசையிலேருந்து எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிரம்பிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்தம் எங்ககிட்ட இருந்து வரும். எப்போ ஒரு விஷயத்தை விடுறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து கைகூடும். அப்போ ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து விடுபட்ட நிலையில் தான், அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுபட்ட மனம் இருக்குல்ல, எதுக்குள்ளேயாவது போய் சிக்கிக்கிட்டு தொண பேசிக்கிட்டு அந்த இன்ப துன்பத்தில் உழண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனம் எப்பொழுது வந்து நம்மள்கிட்ட நிற்கிதோ, தொண பேசுகிறதுலேருந்து அந்த மனமற்ற நிலை இருக்குது இல்லையா, அதுதான் உண்மையான விடுதலை நிலை. அதுதான் நம்மளுக்கு முக்தி, எண்டு. நம்ம அப்போ நம்மளுடைய உண்மையான அந்த நம்மளுடைய ஆன்மாவை நம்ம தரிசிக்கலாம். இந்த மனம் வந்து விலகும்போது தான் அந்த ஆன்மாவை, உண்மையான அந்த பேரறிவை நம்ம தரிசிக்க முடியும். அது தன்னுடைய இயல்பை அப்போ தான் காட்டும். அவனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அமைதியாகவும் ஆகும். அப்போ இதை புரிஞ்சுக்கிறான். அப்போ இந்த தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மனசை அடக்கினா தான்
அந்த ஆன்ம தரிசனம் நம்மளுக்கு கிட்டும். அது வரைக்கும் இது வந்து ஒரு குப்பையாக இருக்கும்போது நம்ம என்ன தான் இது பண்ணாலும் இது அழுக்காக தான் இருக்கும், இதில் நாம் ஆன்மாவை தரிசிக்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காரான். ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காந்து அவன் தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவன் நினைக்கிறான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான், கைலாயங்கிறோம், பெருமாள் வசிக்கக்கூடிய இடம் வைகுண்டம். கைலாயம், இந்த வைகுண்டம் இதெல்லாம் வந்து எங்கேயோ கிடையாது, என்னுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. இந்த உள்ளத்தில் நாம் வந்து தேவையற்ற குப்பைகளை அகற்றினாலே வைகுண்டமும் கைலாயமும் நமக்குள்ளே தான் இருக்குங்கிற அந்த உண்மையை அவன் உணர்ந்துக்கிறான். இப்படித்தான் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை இந்த மாய உலகம், அதாவது தோன்றுது மறையுதுன்னு சொல்லி நிலையில்லாத இந்த உலகத்தை மாயாவாக நாம் தான் பேர் வச்சு விதவிதமாக கூப்பிட்டுக்கிறோம். அதை வந்து உலகம்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். இது இதெல்லாம் மாயா. இந்த மாயை என்னைக்கு அழிந்து நமக்குள்ள அந்த உண்மையான அந்த ஆன்மாவை பற்றுகிறோமோ அப்பொழுது நம்ம அந்த உண்மையான அந்த ஆனந்தத்தை பெறலாம், அந்த தூய்மையை பெறலாம். அப்போ தான் அங்கே தான் வந்து சொர்க்கமும் கைலாயமும் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். அப்போது அந்த ஆனந்தமும் இன்பமுமே நம்மளுக்கு சொர்க்கமாக இருக்கிறது. அப்போ பெற்றால் பெரின், பெருவர், பெண்டிர், பெருஞ்சிறப்பு, இதுதான் உண்மையான பெரும் சிறப்பு. அந்த ஆன்ம நிலையை அடைகிறதே உண்மையான பெரும் சிறப்பு. புத்தேளிர் வாழும் உலகு, புத்தேளிர் வாழும்னு அந்த 7 உலகத்தில் அந்த இந்திரலோகம் மாதிரி மற்ற 7 உலகத்துலேயும் எப்படி ஆனந்தமாக மரணமற்ற பெருநிலையில் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஆன்ம நிலையை அடைந்தவர்கள் அந்த நிலையில் இருப்பார்கள், அந்த ஆனந்த பெருநிலையை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் இங்கு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நன்றி, வணக்கம். நமஸ்தே மாஸ்டர்ஸ். இன்றைக்கி வார்த்தைகளோட மகத்துவத்தை சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு கபீரோட தோஹையை பார்க்கலாம். शब्द शब्द बहु अंतरे शब्द के हाथ न पाँव एक शब्द करे औषधि एक शब्द करे गाव அப்படின்னா சப்தம், சப்த அப்படின்னா சப்தம் கிடையாது இந்த இடத்துல, சப்தன்னா வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள், நம்ம சொல்கிற வார்த்தையில் அர்த்தம் வந்து நிறைய மாறும். ஆனால் சப்தத்துக்கு எந்த ஒரு தனியான உருவமே கிடையாது, அதாவது வார்த்தைகளுக்கு தனியாக எந்த உருவமும் கிடையவே கிடையாது. இதில் என்ன சொல்கிறார் கபீர்தாசர்னா, எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும், வார்த்தையோட மதிப்பு தெரியணும், தெரிஞ்சு யோசித்து பேசணும் அப்படிங்கிறார். தனியாக வார்த்தைகளுக்குன்னு எந்த ஒரு உருவமும் கிடையாது, அதுக்கு கை இருக்கா கால் இருக்கா ஒன்றுமே கிடையாது. ஆனால் கை கால் இல்லாமல் கூட அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சக்திசாலியானது. ஹாத்துனா கை, பாவனா கால், அதுக்கு கை கால் கிடையாது, ஆனால் அது ரொம்ப சக்திசாலியானது. சொல்கிறார், ஒரு சப்தம், ஒரு வார்த்தை ஔஷதி. ஔஷதினா மருந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ ஔஷதினா மருந்து. ஒரு வார்த்தை நம்ம மற்றவங்க கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை மருந்தாக உபயோகப்படும், வேறு ஒரு வார்த்தை அதுவே அடியாக ஆகும். அடினா என்ன, மனசில் ஏற்படுற ஒரு புண், ஒரு காயமாக மாறும். அதாவது என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறாங்க, வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை, அவை படைப்பதற்கு பிரயோகிக்கப்படும் உறுதியான ஆன்மீக கருவிகள். அப்படின்னா என்னென்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நம்ம வாய் தான் நமக்கு இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகள் பேசும்பொழுது நமக்கு நேர்மறையாக நிகழும். நம்ம நினைக்கிறோம், யாராவது நம்மளுக்கு ஏதோ ஒரு தவறு இழைச்சிட்டாங்கன்னா, அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, ஆனால் உடனே நம்ம என்ன செய்வோம், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாலே அவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தவறான வார்த்தைகள் நம்ம பேசும்பொழுது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் கேட்டுருக்கு. அப்போ அது என்ன நினைக்கும், அவங்களுக்கு வேணான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கும். இதுக்கு வந்து ஒரு சிறிய கதை ஒன்று நான் கேள்விப்பட்டேன், அதை சொல்கிறேன் மாஸ்டர். ஒரு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து எப்போதுமே என்ன வேண்டிக்கிறான், நான் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வரணும், நான் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு நல்ல மார்க் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். இன்னொரு பையனோட அப்பா என்ன சொல்கிறாரு, அவன் கொஞ்சம் சுமாராக படிக்கிறவன், சரியாக படிக்க மாட்டான், அதனால் அவள் அப்பா என்ன சொல்கிறார், நீ பாஸ் ஆகிட்டியானா போதுண்டா, உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்றார். இவன் போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேண்டா, எப்போ பாரு நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதே அப்போ அவன் உச்சரிக்கிற வார்த்தைகள் பாருங்கள், இந்த ஃபெயில் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான வார்த்தை.
அப்போ அவன் அதையே உச்சரிச்சுட்டு இருந்ததுனால அப்போ அவனோட மனசுலேயும் சரி அவனோட வார்த்தைகளையும் எதிர்மறையான அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்தது. உச்சரிக்கிறதும் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி மனசில் நினைக்கும் போதும் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இந்த நல்லா படிக்கிற பையன் என்ன நினைக்கிறான், நான் என்னுடைய வகுப்பில் முதலாவதாக வரணும், நான் என்னுடைய வகுப்பில் முதலாவதாக வரணும் அப்படிங்கிற மனசுலேயும் அந்த எண்ணம் தான் இருக்குது. அவன் வாயிலேருந்து வர வார்த்தையும் அப்படி தான் இருக்குது. அப்போ எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வருது. அப்போது எந்த பையன் வந்து நான் முதலாவதாக வரணும்னு எப்போதும் சொல்லிகிட்டே இருந்தானோ அவன் வகுப்பில் முதலாவதாக வந்துடுறான். ஆனால் எவன் நான் ஃபெயில் ஆகக்கூடாது, நான் தோற்று போயிடக்கூடாதுன்னு சொன்னானோ அவன் வாழ்க்கையில் அவன் அந்த எக்ஸாமில் தோற்று போய்ட்றான். அந்த பரீட்சையில் அவன் தோற்று போய்ட்றான். ஏன் அவன் தோற்று போனான் அப்படின்னு போய் கேட்குறதுக்கு அந்த ஊருக்கு ஒரு குரு ஒருத்தர் வராரு. இவங்க 2 பேருமே, இந்த 2 குழந்தையில எல்லாரும் போகிறாங்க, 2 குழந்தையிலும் ஓடி போகுது. போய் கேட்குறது. அப்போ அந்த குரு சொல்கிறார், நீ என்ன வார்த்தை சொன்னேன்னு. நான் வந்து இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ உன்னுடைய வாயிலேந்து வந்த அந்த எதிர்மறையான வார்த்தை தான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கு. அவன் உன்னோட ஃப்ரெண்டு எப்போதுமே என்ன சொன்னான், நான் வகுப்பில் முதலாவதாக வரணும்னு சொன்னான், அதனால் அவன் வந்தான். ஆனால் நீ எப்போதுமே நீ சொல்லும்போது என்ன சொன்ன, எதிர்மறையான வார்த்தை, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நான் தோற்று போயிடக்கூடாது அப்படின்ற எதிர்மறையான வார்த்தைகளை நீ உபயோகித்ததுனாலேயே உனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு எதிர்மறையான ரிசல்ட்டாகவே இருந்தது. அப்போது இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்போதுமே வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேண்டாமோ அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கவே கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே நம்ம உச்சரிக்கணும். அதே மாதிரி நமக்கு எதிராளியை பற்றி யாருக்குமே ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கவே கூடாது. அந்த மாதிரி உச்சரித்தா அந்த ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால மாஸ்டர்ஸ், எப்போதுமே நம்ம எண்ணமும் சரி, நம்மளுடைய வார்த்தைகளை எப்போதுமே இந்த பிரபஞ்சம் கேட்டுட்டே இருக்கும். வீட்டு உள்ளே உட்காந்து சொன்னாலும் சரி, வெளியில் வந்து நின்று சொன்னாலும் சரி, எங்கேருந்து சொன்னாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு காதில் விழும். அதனால எப்போதுமே நம்ம பேசுகிற வார்த்தைகள் எதிர்மறையாக இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். இனிமே நம்ம வார்த்தைகள், அதனால் இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் என்ன சொல்றார், எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையும் நேர்மறையாகவே இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே சக்ஸஸ் ஆகும். அதனால் இனிமேலிருந்து எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட உடம்பை பற்றியும் சரி, நம்மளோட மனசை பற்றியும் சரி, இல்லை நம்மளை சார்ந்தவங்களை பற்றியும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த தோஹாவை முடிக்கிறேன் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.